காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கு. இந்த வாக்காளர்களை வடிகட்டி இந்தியாவின் இந்த தேர்தல் பட்டியலை சீர்திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதோட நோக்கம். இதுக்கு வரலாற்றில் உலக அளவில் இதற்கு எடுத்துக்காட்டு ஏதாவது இருக்குதா? இது ஒரு பெரிய ஃப்ராடுங்க. இது வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம்னு சொல்வதெல்லாம் இவங்க வச்சிருக்கிற பேரே ஒழிய இதை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ தரோ ரேங்க் ஃப்ராட். இது அதாவது நீங்கள் ஒரு ஒரு பாசிசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அணுகுமுறை என்னென்னா, மக்களை எப்போதாவது ஏதாவது ஒரு பதட்டத்தில் வைத்துக்கொண்டே இருக்கணும். அவங்க எதை பற்றியாவது ஒரு பதட்டத்தில் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அது பணமதிப்பு நடவடிக்கையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்பது முதல்ல ஹோல்சேலாக நடத்துகிறதே இல்லை. நீங்கள் கடந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி நடந்திருக்குன்னா, கான்ஸ்டுவன்சியாக நடத்தியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் 157 கான்ஸ்டுவன்சி ஒரு தடவை நடத்தியிருக்காங்க. பிறகு மீதி உள்ள கான்ஸ்டுவன்சிக்கு இன்னொரு நாள் நடத்தியிருக்காங்க. ஒரு வருஷம் நடந்திருக்கு. இவங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ப்ரொசீஜரையே தேர்தல் ஆணையத்தினுடைய கோப்புகள் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே நடந்தது, அதைத்தான் நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்கிறவங்க அந்த ப்ரொசீஜரை சொல்லணும்ல, கடந்த காலத்தில் எப்படி நடந்தது. இது ஒவ்வொரு முறையும் ஒரு டீடாக்சிஃபிகேஷன் மாதிரி இது ஒரு 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 இது நடத்தலாம். அதில் நம்ம அதை எதிர்க்கலை. ஆனால் அதுக்கு உள்ள நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றாமல் இவங்க எதற்காக பின்பற்றுறாங்கன்னா, இதன் மூலமாக பாஜகவை எப்படி வெற்றி பெற செய்யணும், அதாவது நம்ம பாஜக மட்டுமே வெற்றி பெற மாதிரி இந்த வாக்காளர் பட்டியலை ரிவைஸ் பண்ணுறது தான் இந்த இதை அவங்க ஒரிசாவிலிருந்து தமிழக பாஜகவுக்கு பாண்டான்னு ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, டெல்லியில் நாங்கள் இதை பண்ணியனால தான் பாஜக ஜெயிச்சது, ஹரியானாவில் நாங்கள் இதை செய்ததால் தான் அது ஜெயிச்சது, அதை மாதிரி குஜராத்தில் இதை செய்ததுனால தான் நாங்கள் ஜெயித்தோம், அது மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா, இத்தனை ஆயிரம் ஓட்டுகளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நம்ம கூட்டணி ஜெயிக்குது. அவங்க இதை ஒரு பெரிய ஒரு 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 சயின்டிஃபிக் டீம் போட்டு இதை அனலைசிஸ் பண்ணுறாங்க. ஓட்டிங் பேட்டர்ன், எந்த தரப்பு மக்கள் ஓட்டு போடுறாங்க, இதில் போன தேர்தலில் எவ்வளோ வித்தியாசம், இதில் இந்த அணி வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணுங்கிறதெல்லாம் பண்ணி அதை செய்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் வச்சுருக்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் இன்றைக்கி அவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வருகிறது. ஏன்னா நீங்கள் வெளிநாட்டு வாக்காளர்கள்லாம் இங்கே வாக்களிச்சிருக்காங்கன்னா அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. பெகாசஸ் மாதிரி ஏதாவது பெகாசஸ் மாதிரி அந்த பெகாசஸ் என்ன பண்ணும் இஸ்ரேல். அதனால தான் நம்முடைய பிரதமர் இஸ்ரேல் பிரதமரோடு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார், நெத்தானியோட. இந்த பெகாசஸ் பல நாடுகளுடைய தேர்தல்களை அது புரட்டி போட்டிருக்குது. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனை கூட ரஷ்யாவிலிருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து, அமெரிக்காவினுடைய சிஐஏயே அதை நிரூபித்து அதை பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குது. ஃப்ரம் ரஷ்யாவிலிருந்து தே ஹவ் மேனிப்புலேட்டட் த மேண்டேட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அமெரிக்காவை போல அங்கே வாக்குச்சீட்டில் நடக்கிற எலெக்ஷன், வாக்குச்சீட்டில் நடக்கிற எலெக்ஷன்லேயே அவ்வளவு மேனிப்புலேஷன் பண்ண முடியுமானால் இந்த எலக்ட்ரானிக் voting மிஷினில் எவ்வளவு பண்ண முடியும். அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பெகாசஸ் மாதிரி பெகாசஸுக்கு அது இந்த சாஃப்ட்வேர், அந்த அலோகிரிதம், அந்த மிஷின் ரீடிங். இப்போ ஏன் திருட்டுத்தனம் ஏன் உங்கள்ட்ட சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராகுல் காந்தி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு என்னென்ன 25 லட்சம் ஓட்டு எப்படி திருடியிருக்காங்க ஹரியானாவில் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறார். அந்த கணக்கு கொடுக்கும்போது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஓட்ஸ், அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஓட்ஸில் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு எத்தனை ஓட்டு, ஒரே ஒரு வாக்காளர் எந்த எந்த பூத்துலலாம் வாக்களிச்சிருக்கிறாரு, இப்படி விஷயங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இதுக்கு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு அதுக்கு பேர். அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை போட்டு நம்ம ஓட்டர் லிஸ்ட்டை போட்டோன்னு வச்சிங்களேன், அது உடனடியாக என்ன பண்ணணும்னா ஒரே படத்தில் இருக்கிற ஓட்டை பூரா தனியாக அடித்து தள்ளிடும். ஒரே பேரில் இருக்கிற வாக்காளர்களை பூரா தனியாக கொண்டாந்து கொடுத்துரும். ஒரே டோர் நம்பரில் இருக்கிற வாக்காளர்களெல்லாம் தனியாக கொண்டாந்து கொடுத்துரும். அதை ஏன் அதை அந்த எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் அதை ஏன் அதை அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை
அவர்களிடம் இருந்தும் ஏன் அதை அவங்க இன்னும் பயன்படுத்தலை அவங்க. இப்போ நேற்று வந்து அவர் வந்து பிரேசிலியன் மாடல் ஒரு அவர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம், எவ்வளவு சீப், எவ்வளவு வந்து ஒரு வல்காரிட்டின்னு நான் சொல்லுவேன். இதை உடனே அதை எடுத்துட்டாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் இருந்து, அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அந்த பேச்சை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுத வந்து இது பெரிய அசிங்கம், இது ஆபாசம். ஆனால் அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை போட்டாங்கன்னா இன்னைக்கு தலைவர். அதுக்கு பிறகு வெப்சைட்டில் போடும்போது மெஷின் ரீடிங் ஓட்டர் லிஸ்ட்னு இருக்குது. இந்த மெஷின் ரீடிங் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து இவங்க வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் நானுமே வந்து அது எதெல்லாம் ஃபோக்கஸ்ன்னு பார்த்துடலாம். நமக்கே வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சிங்களேன், இப்போ நீங்கள் வந்து வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நான் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து இதில் வந்து ஒரே பேரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்னு நானே கேட்டால் அதை அடித்து கொடுத்துரும். அந்த மெஷின் ரீடிங் ஓட்டர் லிஸ்ட் இருந்தால் இதுக்கு வந்து வேறு யாரும் வேண்டாம். அதில் வந்து இது எவ்வளவு ஒரு கேவலமான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா, இது உங்கள் கட்சி வந்து ஏன் இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை, உங்களுடைய வாக்குச்சாவடி ஏஜென்ட் வந்து ஏன் சும்மா இருந்தார். நான் என்ன சொல்கிறேன், அது அடுத்த கொஸ்டின். அதுக்கு வந்து நிறையா பதில் இருக்குது. இப்போ என் வீட்டில் வந்து களவு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஏன் தூங்கினீர்கள், நீங்கள் ஏன் வீட்டு கதவில் வந்து தாழ்பால் ஒழுங்காக போடவில்லை, இந்த மாதிரி கேள்வியை வந்து போலீஸ் துறை கேட்டுதுன்னு வச்சுங்க. அப்போ போலீஸ் துறை எதுக்கு தேவையே இல்லையா. ஸோ இந்த நியாயமான திறந்த எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து நாட்டு மக்களுக்கு தர வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. சரி, இப்போ நீங்கள் இவ்வளவு பிரச்சனைகளாக சொல்கிறீங்க, இது எல்லாமே ஆபத்தானது. முதல் கட்டமாக நடந்த இந்த வாக்காளர் சீர்திருத்தம் எஸ்ஐஆர் அப்படின்றதுல இவ்வளவு ஊழலும் இவ்வளவு மோசடிகளும் நடந்திருக்கு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் பீகார் மாநிலத்தில் முதல் கட்ட தேர்தல் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு என்னதான் முடிவு, இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? அதாவது வந்து அதான் இப்போ நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வர 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 சமூக ஊடகத்தில் வந்து இளைஞர்கள் என்னன்னா, போடா நீங்களும் உங்கள் தேர்தலும் அப்படின்ற, நாங்கள் இனிமேல் ஓட்டு போடவே போகிறதில்லடா அப்படி இப்படின்னு திட்டி இந்த தேர்தலே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இளைஞர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதை அவங்க எதிர்பார்க்குறாங்களா? அவங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோசலிசம், ஹியூமன் ரைட்ஸ், இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கான்செப்ட். ஈவன் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது எல்லாம் இருக்கக்கூடாது. இதுகள்லாம் வந்து நேச்சுரலாக செத்து போகணும்னு நினைக்கிறானுங்க. இயற்கையாகவே இந்த இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷன் சரியான எலெக்ஷன் இல்லைன்னு வச்சிங்களேன். ஒரு எலெக்ஷன் வந்து அந்த சிஸ்டம் வந்து நான் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறேன், இந்த எலெக்ஷனில் தோற்று போனேன், அடுத்த எலெக்ஷனில் நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தால்தான் எலெக்ஷன் என்கிற அந்த நிறுவனம் வந்து நிற்கும். இனிமேல் என்ன ஆனாலும் நம்ம இனிமேல் எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷன் தான் நம்ம ஜெயிக்க முடியாதான்னு வச்சிங்க. அப்போ வந்து எலெக்ஷனுங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனே அடிபட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு டெமோக்ரஸி என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தான் கொண்டு வராங்க, அதை நோக்கித்தான் வந்து அதை பயணிக்கிறாங்க. அதுலேயும் இப்போ இருக்கிற இந்த தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அவர்களால் பொறுக்கி எடுக்கப்பட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்டோம். அது ஊடகங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய சாபம் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஊடகங்கள் வந்து சோரம் போயிருப்பது தான். நீங்கள் இன்றைக்கி இங்கேயே பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 120 நாளாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தினசரி வந்து விஜய் எங்கே போகிறாரு, அந்த கட்சி என்ன ஆச்சு, அதுக்கு என்ன அலையன்ஸு, அவர் என்ன செய்வார், அவருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு, பன்னீர்செல்வம் என்ன ஆனார், தினகரன் என்ன ஆனார், செங்கோட்டையன் என்ன ஆனார், இது வந்து 120 நாளும் 4-5 தொலைக்காட்சிகளும் இதை தவிர அவங்களுக்கு வேறு விவாதங்களே கிடையாது. தனித்து நின்றாலும் 120 தொகுதிகள் விஜய் வெல்வார் அப்படின்னு ஒரு விவாதம். இப்படி வந்து மக்கள் வந்து மாலை நேரத்தில் வந்து இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் மூலமாக நிறைய செய்திகளை பெற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் கடந்த ஒரு 120 நாட்களில் எவ்வளவு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகளை பற்றிய வாதங்கள் ஏதாவது எந்த தொலைக்காட்சியிலாவது 1 மணி நேரம் நடந்திருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இந்த தொலைக்காட்சி வாதத்தில் பங்கேற்கிறவர்கள்லாம் வந்து ஒரு நிலைய வித்வான்கள் மாதிரி ஒரு 15 பேர் ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி மாறி மாறி உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தாலே வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி. இது வந்து நம்முடைய ரீஜனல் மீடியா, மேலே உள்ள மீடியா வந்து பல வருஷமாக அவங்க வந்து எதிர்த்தே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் வந்து
நேற்று வந்து அவங்க நியூஸ் போடுறாங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, என்டிஏ இஸ் லீடிங் இன் ஆல் த கான்ஸ்டுவன்சிஸ் அப்படின்னு தூர்தர்ஷன் வந்து நேற்றே போட்டான். அண்ட் லைக்லி டு லீட் இன் செகண்ட் ஃபேஸ் ஆல்சோன்னு போடுறான் தூர்தர்ஷன். அரசாங்கத்தினுடைய தூர்தர்ஷன் வந்து இப்படி போட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் மனசில் வந்து இவங்க செய்ய போகிற அந்த கோல்மால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல்மாலை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வதற்காக மக்கள் மனதை தயார் செய்கிறாங்க. அங்கே தான் கருத்து கணிப்பு, இதே போல் பிரபல தொலைக்காட்சிகளில் வந்து பாஜகவுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு பேச வைக்கிறது, பத்திரிகைகளில் வந்து கட்டுரைகள் எழுத வைக்கிறது. கடைசியில் அந்த தேர்தல் முடிவு வந்தவுடனே மக்கள் ஓஹோ அப்போ இனிமேல் வந்து இதுதான் சரியான அப்படின்னு அந்த போன்ற ஒரு ஆபத்தை நோக்கி போய். இப்போது தமிழ்நாடு பிஜேபி காலூன்ற முடியாத ஒரு இடம், கேரளா, தமிழ்நாடு, இது எல்லாமே. இப்போ இங்கேயும் எஸ்ஐஆர் வந்து 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 6,38,00,000 வாக்காளர்கள் நமக்கு இருக்காங்க. இவங்களை வந்து சீர்படுத்துறதுக்கு, இதை சரி பண்ணி இந்த பட்டியலை ஃபைனல் பண்ணுறதுக்கு 68,000 பேர் வந்து பணி செய்கிறாங்க. இது ஒரு மாதத்தில் இது சாத்தியமா? முதல்ல இந்த 68,000 பேர் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த 68,000 பேருக்கு கடந்த காலத்தில் இதை போன்ற ஒரு நடவடிக்கைகளை வந்து அவங்க செய்து அவங்களுக்கு அனுபவம் இருக்கா? இல்லை. அவங்களுக்கு முறையாக வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இது வந்து ஒரு நாள் பயிற்சி 2 மணி நேரத்தில் சொல்லி அவங்க போய் வேலை பார்க்குறதுலாம் இல்லை. இப்போ அதில் யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அங்கன்வாடி பணியாளர்கள் இருந்து, சத்துணவு பணியாளர்கள் இருந்து, சில இடங்களில் சுகாதார பணியாளர்கள் முதற்கொண்டு இந்த 66,000 பேரில் வந்து அடக்கம். இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ், நாங்கள் அன்றைக்கி நானும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் நம்முடைய மாநில தேர்தல் ஆணையரை போய் பார்த்தோம். சொன்னால் 30 நாளைக்குள்ளே அது எப்படி முடியும்? இன்றைக்கி வந்து 5 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்து நிறைய வீடுகளுக்கு பிஎல்ஓ வந்ததாகவே இல்லை. எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரவே இல்லை. நிறைய இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இப்பொழுது வந்து நான் இருப்பது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. 2002 வந்து நான் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் நான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போது இங்கே வந்து என்னை பார்க்க வர்ற பிஎல்ஓக்கு என்ன தெரியும்னா, அவர்கிட்ட இருக்கிற ஏதோ சொல்கிறாங்க, அவர் வந்து 2002 வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பட்டியலை கொண்டாடுவார். அப்போ வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் 2002 நான் இல்லை என்று சொன்னால், நான் வந்து மீண்டும் நான் வந்து சாதாரண ஒரு புது வாக்காளரை போல் இவங்க என்ன ஃபார்ம்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து தான் நான் ஓட்டு போடணும். நான் வந்து ஒரு 3 தடவை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், நான் ஒரு 55 வருஷம் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஊழியன். என்னுடைய நிலைமையை நான் என் வாக்கை நிரூபிக்கிறதுக்கு நான் இவ்வளவு சங்கடப்படணும். நான் போய் நான் 1000 விளக்கு தொகுதியில் போய் காப்பி எடுத்து வரணும், அந்த எக்ஸ்ட்ராக்ட் கொண்டாந்து இவர்கிட்ட கொடுக்கணும். அதை பார்த்து இவர் அதை செக் பண்ணி அதுக்கு பிறகு தான் என் ஓட்டை வந்து ஏற்றுவார். நாளைக்கு என் ஓட்டு இல்லைன்னு வச்சுங்க, ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க இவங்க. உங்களுக்கு அந்த பயம் இருக்குது? எனக்கு இருக்குது. ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ மெட்டிகுலஸாக பண்ணுறாங்கன்னா, பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் 2025 பிப்ரவரி தேர்தலில் டெல்லியில் ஓட்டு போடுறாங்க. டெல்லியில் வந்து அவங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, பாஜக கட்சியில் பிரபலமாக இருந்து ஓட்டு போடுறாங்க. அங்கே அன்னைக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க நேற்று போய் அவங்க எல்லாரும் பீகாரில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அவங்க ஓட்டு எப்படி வந்து மாறினது, அது எப்படி வந்து இங்கே பதிவு செய்யப்பட்டது, இதை மாதிரி வேலைகள் அப்போ வந்து அவங்க எவ்வளவு தொடர்ச்சியாக செய்கிறாங்க பாருங்கள். அதை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு வெக்கமோ கூச்சமோ இதை மாதிரிலாம் செய்கிறோம, இது வெளிச்சத்துக்கு வந்தால் நம்மளை மாதிரி அதை பற்றிலாம் அவர்களுக்கு கவலையே இல்லை. இதற்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து பகிரங்கமாக துணை போவது தான் நமக்கு விழுந்திருக்கிற சாபம். அந்த மாதிரி ஒரு கட்டம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை மாதிரி ஒருத்தருக்கே ஓட்டரில் பேரை சேர்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தால் சாதாரண ஜனங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். முதல் கட்ட எஸ்ஐஆரில் இவ்வளவு மோசடி நடந்திருக்கதால தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாயிருக்கு. திமுக வந்து இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வார் ரூம் தொடங்கி தனி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நண்பர் இளங்கோவை போட்டிருக்கிறாங்க. ஆமாம், என்ஆர் இளங்கோ. நாங்களும் வார் ரூம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்களும் வார் ரூம் எங்கள் இதில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வார் ரூம் ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நேரத்துக்கு சர்க்குலர் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். இது உங்க கட்சியை சார்ந்த வாக்காளர்களுக்கு மட்டும்? ஆமாம், எங்களை உதவியை நாடி வருகிறவர்கள் யார் வேணாலும் வரலாம். வந்து அவங்களுக்கு வந்து இப்போ சில இடங்களில் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்க, இது என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தீங்கன்னா அவங்கள கைட் பண்ணுவாங்க. அது மாதிரி மாவட்டங்களிலையும் வைக்க சொல்லியிருக்கோம். ஓ சரி. ஆமாம், அது மாதிரி இளங்கோவிட்ட தான் நாங்கள் கன்சல்ட் பண்ணுறோம். இப்போ இளங்கோவிட்ட வந்து இளங்கோ இஸ் வெல் எக்யூப்டு. ஆமாம், அவருடைய டீம் வந்து நல்லா வெல் எக்யூப்டு டீமு. அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது வந்து மாதிரி சின்ன சந்தேகங்கள் வந்ததுன்னா we consult இளங்கோ. இப்போது
பொதுமக்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் சண்டை. 2 கட்சிகள் வந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியும் இதை எதிர்க்குது, திமுகவும் தீவிரமாக எதிர்க்கிறாங்க, 2 கட்சிகளும் தீவிரமாக. ஆனால் அதிமுக வந்து முழு மனதோடு இதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறது? அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அதாவது அது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி ஒன்று பாருங்க. when I don't have the option to say no, my yes has no meaning. இப்போ பழனிசாமி சொல்லிட முடியுமா நான் இதை எதிர்க்கிறேன்னு? அப்படிப்பட்ட நிலைமை அவருக்கு சுதந்திரம் அவருக்கு இருக்கா? அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து விழுங்கி கொண்டே இருக்கிறார். நேற்று செங்கோட்டையனுடைய ஸ்டேட்மெண்ட் அதான் சொல்கிறேன். என்னை வந்து பாஜக தான் என்னை கூப்பிட விட்டது, பாஜக தான் என்னை வந்து ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கன்னு சொல்லிச்சு அப்படின்னு அவர் இன்னைக்கு வந்து பகிரங்கமாக பேசுகிறார். ஓபிஎஸ் ஒன்னே சொல்கிறார், அதிமுகவில் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று மனப்பூர்வமாக அமித்ஷாவும் மோடியும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னாங்கன்னு அவரும் சொல்கிறார். அவ்வளோ தூரத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கின்ற போது பழனிசாமியால் வந்து இதை ஆதரிக்கிறேன் இதை வரவேற்கிறேன்னு சொல்லாமல் அவர் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதிமுக காரங்களுக்கு கூட ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. பயம் இவங்க வந்து கூட வச்சே கழுத்து அறுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. உடனிருந்தே கொல்லும் வியாதின்னு சொல்கிறதில்ல. ஒரு சாதாரணமாக வந்து பாஜகவினுடைய கடந்த கால வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தேர்தலுக்காகலாம் வந்து ஒரு முடிவு எடுத்து செயல்படுறதில்ல. அவங்க வந்து எதிர்காலத்தை வந்து நீண்ட கால நோக்கோட தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் எப்படி வந்து ஒன்றுமில்லாமல் சின்னாபின்னப்படுத்துவது, அழிப்பது, அவர்கள் வேர்களை அறுப்பது. அவங்களுடைய அந்த ஹிந்து ராஷ்டிரம்ங்கிறதே வந்து மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி இல்லை, மல்டி பார்ட்டி சிஸ்டம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒன் பார்ட்டி தான், ஒன் பார்ட்டி. ஸோ அந்த ஒன் பார்ட்டிக்காக வேண்டி மற்ற அரசியல் கட்சிகளை இப்போ நீங்கள் வந்து அவங்க கூட்டணி வச்சு அத்தனை கட்சிகளுடைய சரித்திரமும் முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா அதிமுகவுக்கு இது ஏதாவது பண்ணி அவங்க நம்பர் ஆஃப் சீட்ஸை நிறையா ஜெயிச்சு அதிமுகவில் முக்கியமான ஆட்கள்லாம் தோக்கடிச்சிட்டாங்கன்னா ஆமாம் அதுக்கும் அது அவங்க தான் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாமா சார்? என்ன சொல்கிறது, நம்ம வந்து அவங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி தானே அடிக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கான்ஸ்டுவன்சி அடிச்சிட்டாங்கன்னு வைங்க, எடப்பாடி பழனிசாமி கான்ஸ்டுவன்சியில் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து மோசடியாக பண்ணி அவருடைய எலெக்ஷன் வந்து தப்பாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியாகிடும்ல. ஏன்னா அவங்ககிட்ட வந்து தேர்தல் ஆணையம், அவங்க தேர்தல் ஆணையம் நிச்சயமா அவங்க கையில் தான் எல்லாம் இருக்குது. நீதிமன்றங்கள் வந்து நாம் நினைக்கிற அளவுக்கு நீதிமன்றங்கள் எழுந்து ஒன்று வர்றது மாதிரி இல்லை. நீதிமன்றங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்குதா, தயக்கங்கள் இருக்கிறதா, இல்லை வேண்டாம் என்று நினைக்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியலை. ஆனால் தலைமை நீதிபதி கதறுகிறார். இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இப்படிலாம் அயோக்கியத்தனம் பண்ணுறீங்களாப்பா, இதெல்லாம் நியாயமா? வழக்கில் நீ இந்த வந்து என்னை போய் இப்படி அவமானப்படுத்துறீங்களே. அப்போ என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் நீ வந்து தலைமை நீதிபதி நாற்காலியில் நீ உட்கார்ந்துருக்கும் போதே உன் மேலே செருப்பு கொண்டு எறிவோம், நீ என்ன பண்ணுவ? அப்படிங்கிற அளவுக்கு அவரை மிரட்டுறாங்க. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பழனிசாமியினுடைய எதிர்காலம் வந்து உறுதியாக இருக்குமா இல்லையாங்கிற அச்சமே அவருக்கு வந்திருக்கு. இல்லை ஒரு விஷயம் சார், இப்போது அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது சார். இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வாக்கு வந்து நமக்கு வேண்டாம், இது மாதிரியான வாக்காளர்களை எஸ்ஐஆர் மூலமாக நீக்கலாம்னு குறிவைக்கிறாங்க, அது அதிமுகவுக்கு பாதிப்பாக அமையும் தானே? இல்லை, அதாவது அதிமுகவுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ஓட்டு போட்டிருந்த நிறைய வாக்காளர்கள் அவங்கள விட்டு விலகிட்டாங்க. அவங்க எங்கே அவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க. சில பேர் வந்து பிஜேபி கூட போயிருக்கிறாங்க, பிஜேபி மைண்டில் கூட மாறி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் வந்து எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி போட்டாங்க. அதே மாதிரி மீனவர் மக்கள், அதே மாதிரி பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அதிமுகவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஓட்டு போட்ட தரப்பு, சமூக தரப்பு மக்கள், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். இன்றைக்கி அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நீண்ட நாட்களாக அதிமுக விட்டு விலகி வந்துட்டாங்க. விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், இந்த மாதிரி தரப்புலாம் நிறைய விலகி வந்துட்டாங்க. பாஜக வந்து எந்த தரப்பு வாக்குகளை நீக்க முற்படுவார்கள்னா முதல் டார்கெட் வந்து சிறுபான்மையினர் தான். இங்கே பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவங்க ஓட்டுகளை வந்து எவ்வளவு தூரத்துக்கு குறைக்க முடியுமோ அதை குறைக்க பார்ப்பாங்க. அதை குறைக்க முடியாத நேரத்துக்கு தான் விஜயை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க.
அவர் தனியாக நிற்க வச்சு அவரை கொஞ்சம் சிறுபான்மை ஓட்டுகளை அவரை வாங்க வைக்கிறது. சீமானுமே கிறிஸ்தவ கூட்டங்களுக்கெல்லாம் ஆமாம், அது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு. அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. அந்த ஓட்டுகளை வந்து அந்த நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய பேஸ்கெட்டில் இருந்து வெளியே கொண்டு போகிறது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து இன்றைக்கி நம்மளும் களத்தில் வலுவாக இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகமும் ரொம்ப அலர்ட்டாக இருக்குது. அவர்களோட பணியாற்றுகிற தோழமை கட்சிகளும் நாங்களும் வந்து அவங்களோட நின்று செயல்படுறோம். அதனால் வந்து இப்போ நீங்கள் ஹரியானாவில் பண்ண மாதிரி மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரிலாம் அங்கே பண்ணிட முடியாது. ஆனால் எங்கே வந்து இந்த லர்க்கிங் டேஞ்சர்னு சொல்லுவான், அதாவது இருட்டுக்குள்ளே கிடக்கிற பாம்புன்னு சொல்லுவான், அது எங்கன்னா இந்த ஆன்லைன்னு ஒன்று வச்சுருக்கான். ஓட்டரை கொண்டு வந்து ஆன்லைனில் கொண்டாந்து சேர்க்கறது. இதுதான் வந்து இப்போ இன்றைக்கி கர்நாடகாவில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைனில் போகும்போது அந்த கீ என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு மட்டும் அவங்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுத்துருவாங்க. அவன் திறந்துடுவான் சேனலை, டைம் சொல்லிவிடுவான், இத்தனை மணிக்கு நாங்கள் விண்டோவை திறப்போம், நீ உள்ளே வந்துடுன்னு சொல்லிவிடுவோம். அப்படி உள்ளே வரும்போது மளன்னு சொல்லிட்டு எத்தனை ஓட்டை நீக்கணுமோ எத்தனை ஓட்டை சேர்க்கணுமோ அதை பூரா சேர்த்துருவான். அதான் ஒரு ஓட்டுக்கு 80 ரூபான்னு பேமெண்ட் பேசி கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வச்சு தான் நடக்கணுங்கிறது இல்லை. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை வந்து எங்கே வேணாலும் வச்சு நடக்கலாம். அதை வந்து நம்ம எப்படி வந்து எதிர்கொள்கிறோம், அது வந்து இப்போ அவங்க எல்லாம் அதனால தான் அந்த ஆன்லைனை வந்து அவங்க அப்படி வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரெண்டாவது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளி மாநிலத்தவர்களை வந்து என்ன செய்ய போகிறாங்க, ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்கிறான். அதான் ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து நம்மகிட்ட பதியணும்னா ஈ ஷுட் பி an ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் தட் பிளேஸ். அங்கே சாதாரணமாக வசிக்கக்கூடியவராக இருக்கணும். இப்போ வெளி மாநிலத்திலேருந்து மைக்ரண்ட்டாக வர்றாங்கல்ல, அவங்கள வந்து இவன் சாதாரணமாக வசிக்கக்கூடியவங்கன்னு சொல்லி அவங்க பேர்களை சேர்க்க போகிறாங்களா? இப்போ வந்து அதிமுக பாஜகவுக்கு அந்த ஓட்டெல்லாம் நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் சேர்க்க சொல்கிறோம். இப்போ நேற்றே வந்து இன்றைக்கி தேர்தல் ஆணையர்கிட்ட போய் இன்பத்துறை வந்து மனு கொடுத்துருக்கிறார். எங்கேயுமே வந்து பிஎல்ஓவே வரல. அதுக்குள்ளே என்ன சொல்கிறாரு, இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் திமுக காரங்க தான் விநியோகம் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய டைரக்ட் இன்டர்வென்ஷனை வர்றதுக்காக வேண்டி கிரவுண்ட் தயார் பண்ணுறாங்க. சூப்பர்வைசன் ஆஃபீஸர்ஸை இப்போமே இந்த எக்ஸசைஸை பார்க்குறதுக்கே வந்து வெளி மாநிலத்திலேருந்து அதிகாரிகள் கொண்டாந்தாங்கன்னு வச்சுங்க, ஆபத்து தானே நிச்சயமா. அந்த மாதிரி வந்து அதை நோக்கி தான் நகர்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி, தேங்க்யூ.